Question number 2. கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்க. Find the value of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். tan 45 degree divided by cosecant 13 degree plus secant 60 degree divided by cot 45 degree minus 5 sin 90 degree divided by 2 cos 0 degree கொடுத்துருக்காங்க. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன 1, cosecant 30 டிகிரியோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ்ஸு secant 60 ஓடது வந்து 2, cot 45 ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் 5 இன்ட்டு sin 90 ஓட வேல்யூ 1, 2 இன்ட்டு cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ அந்த வேல்யூஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 மைனஸ் இந்த 5 இன்ட்டு 1 5, 2 இன்ட்டு 1 2. ஸோ இது பேஸு இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதுங்காட்டி நான் ஃபஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கிறேன், பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 5/2 ப்ளஸ் 2/1 வரும். ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்காங்காட்டி டேரெக்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை 2 1 மைனஸ் 5 மைனஸ் 4னு கிடைக்கும், ப்ளஸ்ஸு 2 + 1ன்னு வருமா? அப்போ இங்கே பேஸ் வந்து ஈக்குவல் பண்ணணும். பண்ணுறக்கு இங்கே என்ன பண்ணணும், 2வால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே 4 வரும், இங்கே 4 வரும், சாரி 2 வரும். ஸோ மைனஸ் 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் 4 + 4 வந்து 0 தான். அப்போ 0, இதோட ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். sin 90 degree plus cos 60 degree plus cos 45 degree into sin 30 degree plus cos 0 degree minus cos 45 degree. ஸோ sin 90 இதெல்லாம் கொடுத்துருக்காது. அப்படி 90யோட வேல்யூ என்ன 1, cos 60யோட வேல்யூ 1/2 ப்ளஸ்ஸு cos 45 வந்து 1/√2 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன 1/2 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் 1/√2 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, இதை நான் ஏனும் இது ரெண்டும் பார்க்குறக்கு ஈவனாக இருக்கா? ஸோ இதில் ஏவும் ப்ளஸ்ஸு இந்த ஹோல் வேல்யூ பின்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு இந்த ஹோல் வேல்யூ ஏனும் இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்குறக்கு a + b a - b a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a² - b ஸ்கொயர்டுன்னு நம்ம எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் பண்ண போகிறேன். அப்போது a ஸ்கொயர்டுனா a வேல்யூ என்ன 1 + 1/2. ஸோ 1 + 1/2 the whole squared minus 1/√2 the whole squared, a squared minus b squared அந்த ஃபார்மேட்டில் நான் எழுதிட்டேன். ஸோ 1 + √2னா இங்கே வந்து 2 இல்லை. ஸோ 2வால் மேலே மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 + 1 3 டிவைடட் பை 2 the whole squared minus 1 ஸ்கொயர்னா 1 தான். √2 ஸ்கொயர்டு எடுத்தோம்னா √2 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 தான் வரும். ஸோ மைனஸ் 1/2. ஸோ 3னா 9 டிவைடட் பை 4 மைனஸ் 1/2. ஸோ இங்கே வந்து நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணாதான் 4 கிடைக்கும். ஸோ 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 9 - 2 டிவைடட் பை 4னு வருமா? 9 - 2னா என்ன 7, 7 டிவைடட் பை 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், sin squared 30 degree minus 2 cos 3 60 degree plus 3 tan power 4 45 degree. ஸோ sin squaredனா 1/2 the whole squared 30 டிகிரியோட வேல்யூ. ஸோ cos cube cos 60யோட வேல்யூ வந்து 1/2 கியூப் இருக்குது. ஸோ கியூபு இங்கே 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து 1 பவர் 4. ஸோ இது என்ன பண்ணலாம் 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 இன்ட்டு 1 3 2 கியூபா. ஸோ 3 × 2 வருமா? அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ப்ளஸ்ஸு 3 எவ்வளோ தடவை ஸ்கொயர் எடுத்தாலும் அதுதான் அதே 1 தான் வரும். ஸோ 1 × 3 3 தான். ஸோ அதை எழுதியிருக்கேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 1/4 2 × 2 4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 3 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/4 கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கும், ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 3 தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?